தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி. சீர்காழி என்ற பதியில் அந்தணர்குடியில் கவுனியர் மரபில் சிவபாத இருதயர் பகவதியார் என்ற இத்தம்பதியருக்கு சிவனரி தழைத்து ஓங்க பிள்ளையார் என்ற திருநாமத்துடன் திரு அவதாரம் செய்தவர் திருஞான சம்பந்தர். 3 வயது நடக்கும் போது ஒரு நாள் அவரது தந்தையார் அதிகாலை நீராடச் செல்லும் போது தானும் உடன் வருவேன் என்று அழுது அவருடன் செல்ல, தந்தையாரும் சீர்காழி திருக்கோயிலில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தை அடைந்து கரையில் பிள்ளையாரை விடுத்து திருக்குளத்தினுள் மூழ்கி திரு 5 எழுத்து மந்திரத்தை உரு செய்யும் போது பிள்ளையார் தனது தந்தையாரை காணாது திகைத்திருக்கும் போது அண்டத்திற்கெல்லாம் தந்தையான சிவபெருமானை பிரிந்திருக்கும் இறை உணர்வு மேலிட சுவாமியை காண வேண்டி அம்மே அப்பா என்று அழைத்து அழுதார். அப்போது உமையம்மை பொற்கிண்ணத்தில் திருமுலைப்பால் கறந்து அதில் திருஞானத்தை குழைத்து அமைத்த ஒரு பால் அமுதை பிள்ளையாருக்கு அளித்தார். அப்பால் அடிசலை உண்ட ஆளுடைய பிள்ளையார் சிவஞானம் பெற்று திருஞான சம்பந்தர் ஆயினார். சிவபாத இருதயர் நியமங்களை முடித்து கரை மீது ஏறி வரும்போது பால் வழியும் வாயுடன் திருஞான சம்பந்தர் நிற்பதனை கண்டு கோபத்துடன் யார் கொடுத்த எச்சிலை உண்டாய் என்று சிறு கோலை எடுத்து அடிப்பது போல காட்டி, இதனை கொடுத்தது யார், எனக்கு அவர்களை காட்டு என கடிந்தார். எவ்வுயிருக்கும் தாய் தந்தையாக விளங்கும் சிவபெருமானே எனக்கு வழங்கினார் என ஒரு காலை தூக்கியவாறு ஆனந்த மேலீட்டினால் கண்ணீர் துளிகள் சிந்த, தோடுடைய செவியம் விடையேறிவோ தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை கொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேச அருள் செய்த பீடுடைய பிரமா புறமேவிய பெம்மான் இவன் அன்றே என தொடங்கும் திருப்பதிகத்தை பாடினார். விண்ணில் துந்துபி ஒலி முழங்க வானவர்கள் பூமழை பொழிந்தனர். இந்த பதிகத்தை சிவபாத இருதயர் கேட்டவுடனேயே பெரும் மகிழ்ச்சி பொங்க, பிள்ளையாருக்கு கிடைத்த காட்சி தனக்கு கிடைக்க பெறாது போயிடினும் இத்திருப்பதிகத்தில் இறைவனின் அடையாளங்களை கேட்டு இன்புற்றார். தொண்டர் கூட்டமும் வேதியர் கூட்டமும் திருஞான சம்பந்தரை போற்றி வணங்கினர். திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி.